தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கு ஆட்சி இருக்குல்ல, இதை பற்றி சில விஷயங்கள் ஒன்றா பாசிட்டிவாக வெளியே வந்துட்டுருக்கு, ரைட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணின்ற விஷயம், அதுக்கு திருமாவளவன் அவர்கள் முதல்ல கொடுத்த விளக்கம், அதை தாண்டி அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அரங்கேறி இருக்குது. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், இவர் கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இது எது சம்மந்தமான ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையை சேர்ந்தவங்கலாம் சமீபத்தில் அமைச்சர் அவர்களை சந்தித்து சினிமா துறை சார்ந்து சில கோரிக்கைகளை முன் வச்சாங்களே, அதை பற்றி சிஎம் கிட்ட இவர் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்காருங்க. அதை பேஸ் பண்ண ஒரு ஆலோசனை தான் இங்கே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்திருந்த மனு, டைரக்டர் விக்ரமன் அவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசியிருந்த சில விஷயங்கள், அது எழுத்துப்பூர்வமாக, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இவங்க பல விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிற விஷயம் நடக்குமான்னு தெரியல, பட் கற்பனையாக சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குல்ல, இது மாதிரி அரசு ஓடிடின்னு ஒன்று கொண்டு வந்து எப்படிங்க இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்சி ஆட்சியை பிடிக்கும் போதும் அவங்க சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான புதுப்படங்கள் கிடைக்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பல வருஷம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் முதலமைச்சர், இப்போதே முதலமைச்சர் சார்ந்து இதுமாரி எதுலையுமே ஃபால் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதனால தான் இந்த விஷயத்தை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அரசு ஓடிடின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டால் சிறப்பாக இருக்கும், அது முன்னோடியாக இருக்கும். பல இந்த பேரங்கள் நடக்கும் பாருங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு மேலே கீழேன்னு, அதெல்லாம் இல்லாமல் ஒரே தளமாக அமைஞ்சிருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் மாறணும், அதுக்காக தான் இந்த விஷயத்தை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட்டு. இன்னொரு ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்குங்க முதலமைச்சர் தலைமையில். இதுலேயும் அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, இவர் தான் கலந்துட்டு இருந்திருக்காப்புல. கூடவே சந்திரமோகன் செயலாளர் அவரும் கலந்துட்டு இருக்காரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்று இருக்காரு. பாருங்க, ஒரே அமைச்சர் ஆனால் பல்வேறுபட்ட துறைகளா ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் ஒவ்வொரு துறைகளை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துக்கிட்டு இருக்காப்புல. இதில் என்ன தெரியுமா முதலமைச்சர்கள் கேட்டதாக சொல்லப்படுது, வெயில் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற மாதிரி தெரியுது, பசங்க உடனே ஸ்கூலுக்கு வரணுமா என்ன, அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களா, ஒரு 2-3 நாட்களுக்கு நம்ம அந்த குழந்தைங்களை மட்டும் தள்ளி ஸ்கூலுக்கு வர வைப்போமே அப்படின்ற மாதிரி கேட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. அதோட விளைவோ என்னவோ தெரியல, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திரும்ப திறக்கப்படுது, அது கன்ஃபார்ம். ஆனால் இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கிற பசங்க, அவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த டேட்டில் ஸ்கூல்ஸ் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்கிறேன். இந்த பள்ளிகள் திறக்கப்படுதுல, இதுக்கான முன்னேற்பாடுகள் சார்ந்து அமைச்சர்கிட்ட முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சில கைடன்ஸையும் அவர் முன் வச்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. அண்ட் முதல்ல சொன்னால் பாருங்கள், இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்க 1ஆம் தேதி ஸ்கூலுக்கு வரணுமா என்ன அப்படின்ற விஷயம், இதை அமைச்சர் அவர்களே அஃபிஷியலாக இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஜூன் 1 பார்த்தீங்கன்னா இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்குமான குழந்தைங்க இருக்காங்களே, இவங்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படலை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. இதை தாண்டி இந்த 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் ஜூன் 1 ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. வித்தியாசம் முடிஞ்சிச்சா? ஸோ இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி தான் ஸ்கூலே ஓப்பன் ஆகுது. ஸோ வீட்டில் குழந்தை வச்சுருக்கவங்க இந்த அப்டேட்டை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அண்ட் வர்ற 20ஆம் தேதி 10th எக்ஸாமோட பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அது வெளியாக போகுதுங்க. ஏன்னா புதிய ஆட்சி அமைச்சரவை அமைஞ்சாச்சா, இதுக்கப்புறம் எப்பவும் போல துரிதமாக செயல்படணும்ல. இந்த டேட்டுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்போ அது ஃபைனல் ஆயிடுச்சு. 20ஆம் தேதி 10th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியாகுது. வீட்டில் 10வது எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா மாணவர்கள், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை இங்கேயே பதிவு பண்ணிக்கிறேன். ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது, இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கிட்டு ரிசல்ட்ஸை பாருங்கள். நான் புதிய பாடத்திட்டம் சார்ந்து சொல்லிடுறேனே, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்குமான புதிய பாட புத்தகங்களை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. கூடவே இந்த அப்டேட்டையும் உங்கள் காதில் போட்டுறேன். ஓகே, சென்னை நேரு ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து பெருசாக சாதிக்க துடிக்கிறவங்களோட கால் படுற ஒரு முக்கியமான இடம் நம்ம நேரு ஸ்டேடியம். இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேரில் போனாங்க. அவரும் ஒரு முன்னாள் விளையாட்டு வீரர் தானே, நேரில் போயிருக்காப்புல. போயிட்டு அங்கேருந்து பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்கள மீட் பண்ணி இங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஹாஸ்டலில் நிலவரம் எப்படி இருக்குது, குறைகள் எதனா இருக்கா, நிறைகள் ஏதாவது போதுமான அளவுக்கு இருக்கா, எதை வந்துட்டு ஓப்பனாக சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காப்புல. அண்ட் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் கூட அவர் கலந்து ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்.
இதுக்கப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இதோட நம்ம 100% உடன்படலாம், மாற்று கருத்தே வேணாம். நீங்கள் எந்த கட்சியோ எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறோன்னா இருந்தாலும் இதோட உடன்படலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு இணையாக விளையாட்டை ஊக்கப்படுத்தினாலே போதை கலாச்சாரம் முடிவுக்கு வரும்னு சொல்கிறார். ப்ரோ, இது நான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அதை சரி பண்ண இப்படி இது ஓகே ஆகும்னு கேட்டிங்கனாக்கா ஆகும். பொதுவாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸ் பக்கம் நீங்கள் திரும்ப வச்சிட்டிங்க அப்படின்னாலே பசங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல வீடுகளும் நினைப்பாங்களே தப்பா, அதாவது விளையாட்டிலே ஃபுல்லாக பையன் இருந்தானாக்கா படிப்பில் கோட்டை விட்டுருவான்னு. விளையாடுற பசங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எஜுகேஷனில். அனுபவத்தில் இந்த விஷயத்தை சொல்கிற அவ்வளோதான் மக்களே. ஸோ இதைத்தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. பசங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம டைமை கொடுத்துட்றோம் பாருங்க, வெட்டியாக இருக்கிற நேரம்னு. அதனால தானே கண்ட கருமத்தை யோசிப்பாங்க. அந்த டைமை நீங்கள் படிப்பில் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு கொடுத்துருக்கீங்கனாக்கா மற்றதை யோசிக்கிறதுக்கு கண்ட கருமத்தை பற்றி யோசிக்க டைம் வேணால. இதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. இதை ஒரு எக்ஸாம்பிளோடய சொன்னார். ஒரு காலத்தில் பிரேசிலில் இந்த போதைப்பொருள் புழக்கம் இருக்குல்ல, ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஃபுட்பால் சார்ந்த அந்த விளையாட்டு இருக்குல்ல, இதை பெருசாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க அந்த நாடு முழுக்க. அதோட தாக்கம் நாம் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஃபுட்பால் அரங்கில் பிரேசில் டீமை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற டீம்ஸை பெருசாக பார்க்க முடியாது. ஸோ அந்த கவர்மெண்ட் சாதிச்சாங்களே, அதை நம்மளும் இங்கே சாதிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஏழ்மை நாடுகளில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் எல்லாரோட மனநிலையை மாற்றுற ஒரு பெரிய கருவியாக இருந்திருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை ஒருநிலைப்படுத்துகிற கருவியாக இருந்திருக்கு. அதை நாம் இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இண்டிவிஜுவல் கேம்ஸில் நம்ம பெருசாக மெடல் எடுக்கல இது வரைக்கும், அது இதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். எல்லா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்லேயும் நம்மளோட ஆதிக்கம் பெருசாக இருக்கணும்னு ஒரு நல்ல விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அமைச்சரோட இந்த வார்த்தைகள்லாம் இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸும் கேட்டிருப்பீங்க. நம்ம படிக்கும் போது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிடி பீரியட் வந்தால் போதும், இன்னொரு சப்ஜெக்டோட டீச்சர் வந்து அந்த பீரியடில் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பசங்க கிரவுண்டுக்கு பெருசாக அனுப்பாமல். அதையும் தாண்டி பிடி சார் வந்து கூப்பிட்டாருன்னா அவர்கிட்ட மூஞ்சி காமிச்சு விட்ருவாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா விளையாட்டை கல்விக்கு இணையாக அவங்க கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க புதிய அரசு. அதனால் இந்த சந்தேகம் பெருசாக வளர்த்துருக்கு. ஓகே, ரைட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுகவோட முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்ப சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதவர்ஜுனா நம்ம தலைவரையும் இளைஞர்களையும் சீன்றாரு, சும்மா இருக்க மாட்டுறாரு, சும்மா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியே பேசிகிட்டு இருந்தாலும் வைங்க, தூத்துக்குடிக்கு வந்தார் அப்படின்னா சட்ட கிழிகிற நிலைமை ஏற்படுன்றார். நம்ம தொண்டர்கள் இந்த நிலையை உருவாக்கினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. என்ன ப்ரோ இதுமாரி வார்த்தைகள்லாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இது போல் வார்த்தைகள் ஸ்டேஜில் வரக்கூடாது. ஆனால் இங்கே பேசியிருக்காங்க. பட் இவங்க தான் போய் அடிக்க போகிறன்ற மாதிரி சொல்லலை. தொண்டர்கள் அது போல் எதனா பண்ணிட்டு என்னப்பா பண்ணுறது? ஏன்னா இப்போ உங்கள் பார்ட்டியில் இருக்க லீடரை பற்றி எதனா சொன்னாங்கனாக்கா கீழ்நிலை தொண்டர்கள் வரைக்கும் கோவப்பட்டு அவங்க லீடர் ட்ரிகர் ஆகிறாங்களே, அதேமாதிரி எல்லாருக்கும் தோணலன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது எப்படி கன்வே ஆகிடுச்சுன்னா, என்ன மிரட்டுறாங்கன்ற மாதிரி பல பேர் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜில் பேசுகிறப்ப நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல, பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப 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 அவதானமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் பிசுங்கினா கூட அது வெளியே எப்படி வேணாலும் கன்வே ஆகிடும். அதுமாரி இது மாறிடுச்சா என்னவோ மக்களே. ஓகே, ரைட்டு. திருமாவளவன் அவர்கள் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுன் இவர் தான். அதாவது திமுக அதிமுக கூட்டணி அமைஞ்சு அந்த கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக திருமா அவர்கள் இருப்பார்னு ஒரு தகவல் பெருசாக கசிஞ்சுதா இந்த புதிய ஆட்சி அமையறதுக்கு முன்னாடியே. இதை பற்றி இப்போ பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாருங்க. அந்த பேட்டியில் நிறைய செய்தியாளர்களுக்கு பல இன்புட்ஸ் கிடச்சிருச்சு. அந்த கேள்வியை கொண்டு போய் திருமா அவர்கள்கிட்ட மைக்க போட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படி தொடர்ந்து நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறது சம்மந்தமாக பேசுனாங்க அப்படின்ட்டு எனக்கும் செவி வழி செய்தியாக தான்ப்பா, டிவி சேனலை பார்த்து தெரியுது, சுத்தரிக்கம் பேசுறது அப்படிதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஏதோ ஒத்துழைப்பு கேட்டாங்க, நான் தான் சிஎம்னு என்கிட்ட டேரெக்டாக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிசுங்க காசிப்பு, அதெல்லாம் நம்ப வேணாம். திமுக சைடில் இருந்தும் சரி அதிமுக சைடில் இருந்தும் சரி என்கிட்ட யாருமே அஃபிஷியலாக வந்து இதை பற்றி பேசலைன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. அந்த நபர் என்ன சொன்னாப்புல, இது போல் எனக்கு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இருக்கையை ஆஃபர் பண்ணுறதாகவும் இப்போதைக்கு நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கடிதம் தர வேண்டாம் அப்படின்னு அந்த நபர் சொன்னதா இவருங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு ஆஃபர் வந்தும் தான் அதை ஏற்றுக்க மறுத்துட்டதாகவும் திருமாவளவன் அவர்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுதா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல பேர் சொன்னாங்களே, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. திமுக அதிமுக கூட்டணி சேரும், அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கலன்னு பல பேர் சொன்னாங்களே, அது உண்மை இல்லைன்றதா இப்போ தெளிவாக தெரியுது. அவங்க இல்லைன்னு மறுத்தாங்க பாருங்க, அது உண்மை இல்லைன்னு தெளிவாக இங்கே தெரியுது. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஈஸியாக இது போல் மேனிபுலேட் பண்ணிட முடியுமான்னு, அந்த யாரோ ஒருத்தர் யாருன்றது கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிருக்கும். சரி, ஓகே, ரைட்டு. சமூக நீதி தமிழ்நாடு சார்ந்து ஃபுல்லாக இருந்தாலும் இங்கே ஒரு தலித் சிஎம் ஆகிறது அவ்வளோ ஈஸியாக நடந்துடாதுங்க அப்படின்ட்டு அவரே ஓப்பன் அப் பண்ணி ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. தாவேக்கா அமைச்சரவையில் நாங்கள் ஒருபோதும் இடம்பெறவே மாட்டோம்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு.
2 இடங்களை மட்டும் ஜெயிச்சுட்டு அந்த எம்எல்ஏஸை வச்சுக்கிட்டு நாங்கள் யார்கிட்டயும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வேற யாரையும் சொல்லலை, தாவேக்கா கவர்மெண்ட் சார் தான் சொல்கிறார். இவர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கிறதுக்காக தான் தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் பாஜக ஆதரவு கட்சி தாவேக்கா அப்படின்னு நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாதுங்க. என் விமர்சனத்தில் நான் தெளிவாக இன்னும் நிற்கிறேன்னு அந்த ஸ்டாண்டை ரொம்ப போல்டாக எடுத்திருக்காருங்க திருமாவளவன். ஓகே ரைட்டு. செம்மலை அவர்கள் அதிமுக சார்ந்து தினமும் புது புது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்குல்ல. அடுத்து இந்த தகவல் தான், அதிமுக விலகிட்டாருங்க திடுதிப்புன்னு. அந்த பொறுப்புகள் இருக்குல்ல கட்சியில் இருக்கு, எதுவுமே வேணான்ட்டு விலகிட்டாப்புல. அதாவது பொதுவாக யாரோ பெரிய தர அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவர் வேணாம் கட்சியோட தூக்குறாதுன்ட்டு. ஆனால் இங்கே அது நடக்கல, அவராக மனமும் வந்து வெளியே வர அப்படின்ட்டாரு. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார், கட்சி எனக்கு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சுங்க, அதை நான் என் கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சியை பலப்படுத்துகிற எண்ணம் மூத்த தலைவர்களுக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாரு. கட்சியோட தலைவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி இவங்களுக்கு இடையில போயிட்டு இருக்க ஈகோ கிளாஷ் இருக்குல்ல, இதுதான் கட்சியோட வளர்ச்சிக்கு பெரிய வேகத்தடையாக இருக்கிறதா ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. அதிமுகவில் இருக்க அறிஞ்ச முகங்களில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான முகம். அப்பேற்பட்டவர் அந்த கட்சியை விட்டு விலகிறாருன்ற அளவுக்கு உள்ள ஈகோ கிளாஷ் போகுதுனாக்கா இது என்னத்தை சொல்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்க கட்டி ஆண்ட கட்சி தொடர்ந்து 2வது முறைலாம் ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயமா தமிழ்நாட்டில் இதை பண்ண கட்சி. ஆனால் அந்த கட்சியை நம்ம இந்த நிலைமையில பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அது மாற்று கட்சியினருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அதிமுக இருக்குல்ல, இது இப்போ மொத்தமாக வலுவிழந்துருச்சு. அந்த 2 தலைவர்களுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க அதிமுக. ஒருத்தர் மட்டும் போதும் இந்த கட்சியில் ஒட்டு மொத்தமாக அப்படின்ட்டு இபிஎஸ் நினைக்கிறதா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களே அவங்க பெரும்பாலானவங்க வேலுமணி அவர்கள் தரப்புக்கு தான் ஆதரவாக நிற்கிறதா அடுத்த கட்ட தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களுக்கு அதிமுக சார்ந்து பெருசாக எதிர்காலம் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு தகவலாக வெளியே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. தாவேக்கு ஆட்சி அமைச்ச நேரம் எப்பேற்பட்ட செய்திகளை காதில் கேட்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. டிடிவி தினகரன் அவர்கள் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதிமுகவை அழிக்கிறதுக்கு விஜய் இந்த விஷயம்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சிஎம் அவர்கள் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறதா, அவருக்கு அதிமுக எம்எல்ஏஸ் ஆதரவு கொடுத்துருக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. இபிஎஸோட கொறடா நியமனம் தான் கடைசி வரைக்கும் செல்லும், உங்களோட பதவி பறிபோயிடும் அந்த கொறடா உத்தரவை நீங்கள் மீறினீங்க அப்படின்ட்டு வேலுமணி தரப்பினர் இருக்காங்களே அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களை ஜெயலலிதா அவர்களோட ஆன்மா கண்டிப்பாக மன்னிக்காதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களே டைரெக்டாக கிளம்பி போய்ட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா இவருக்கு எதிராக. அதான் டிவிக்கேவை ஆதரிக்கிற பெண்கள், டிவிக்கேல இருக்க பெண்கள்லாம் அது மாதிரி இது மாதிரி சில வார்த்தைகளை அவர் தேவையில்லாமல் பயன்படுத்தி பிரச்சனையில் மாட்டினார். பொன்ராஜ் அவர்கள் அரசியல் விமர்சகர், இவர் அப்படி பேசினதுனால விஜய் அவர்கள் டைரக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாரா. இப்போ அவர் சிஎம் வேறையா, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ ஆக்ஷன் பெருசாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா. என்ன இருக்குது, சென்னை அண்ட் கடலூரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டாச்சு இவர் மேலே. அடுத்த கட்டமாக அடுத்த பிரேக்கிங் நியூஸும் பஞ்சாவும் நினைக்கிற மக்களே, அது எவ்வளோ நேரம் இன்னும் ஆகுன்னு தெரியல, பார்ப்போம். டாஸ்மாக் கடை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை சார்ந்து என்ன தெரியுமா விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு காசு வாங்குறாங்களா இல்லையான்னு ஒரு பக்கம், பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு வாங்கலைன்னு இன்னொரு பக்கம், வாங்குறாங்கன்னு இன்னொரு பக்கம், அது 10 ரூபா இல்லை 20 ரூபான்னு இன்னொரு பக்கம், அப்படி போய்கிட்டு இருக்கு கிளாஷ். இதில் கூடுதலாக பாட்டிலுக்கு கட்டணம் வாங்குற விஷயத்த மயிலாடுதுறையை சேர்ந்த குடிகாரர்கள் சில பேர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மயிலாடுதுறையில் இருக்க டாஸ்மாக் கடைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரக்கு போட ஆசைப்பட்டவங்களாம் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகிட்டுருக்கு, எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக காசு வாங்குறீங்க, அதான் புது கவர்மெண்ட் வந்தாலும் வாங்கக்கூடாது சொல்லிட்டாங்களே, திரும்ப 10 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கேட்குறீங்கன்னு அவங்க கிளாஷு. அவங்களுக்கும் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்தவங்களுக்கும் வாங்காதே பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்காதேன்னு போராட்டத்தை இப்படிலாம் முன்னெடுத்தாங்க. எதுக்கு போராடின தமிழ்நாடு கடைசி எதை சார்ந்து இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கு மத்தியில் பல பேருக்கு அந்த டவுட் ஒன்று இருக்கும், எப்போ அந்த 6 சிலிண்டர்ஸ் எப்போ கிடைக்கும், தாவைக்கு ஆட்சி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது நம்ம கையில் இல்லை மக்களே, நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஈரான் கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சாதான் அந்த வாக்குறுதி சம்மந்தமாக யோசிக்க கூட முடியும். நிலைமையை சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மூஸை 13வது இந்திய கப்பல் ஒன்று கடந்துருச்சுங்க. இது முன்னாடி 12 கப்பல் வந்துருந்துச்சு நம்மளோட போர்ட்டை நோக்கி, ஹார்மூஸை கடந்து இப்போ 13வது கப்பல் வந்துருச்சு. அந்த கப்பல் பேர் MV சைமி. குஜராத் துறைமுகம் இருக்குல்ல, அதை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இயல்பு நிலை திரும்பலை. எல்பிஜி சார்ந்து நமக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் அங்கே நிலைமை சுமூகமாகல. அது வரைக்கும் இது போல் வாக்குறுதியை இந்த சிலிண்டர் சார்ந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியாது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். தாவேக்கா அரசோட வாக்குறுதிகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே
அதான் 100% வாக்குறுதியை கரெக்டாக நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சாத்தியமானது தான். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.